இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உள்ளழகே உண்மையான வெளிச்சம். இன்னர் பியூரிட்டி த ட்ரூ லைட் ஆஃப் ஃபெய்த் என்ற ஒரு அருமையான சிந்தனையை இன்றைய நற்செய்தி வாயிலாக வார்த்தை இன்று நமக்கு கொடுக்கிறது. அதாவது உள்ளத்தை சுத்தப்படுத்தும் நம்பிக்கை, the faith that purifies the heart. முழு நம்பிக்கை நமது இதயத்தை தூய்மைப்படுத்தும் என்று இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கற்றுக்கொட முழுமையாக விளைகிறார். ஆக இறைவன் கற்றுக் கொடுக்கும் அந்த நன்மைத்தனத்தை நமது வெளித்தோற்றத்தை வைத்து மறைத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது உள்ளத்தில் நிறைவுள்ளவர்களாக நாம் முழு தூய்மையை பெற்று இறைவன் கொடுத்த ஆழமான நம்பிக்கையில் வாழ துடிக்கிறோமா என்று வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, வெளிப்புறத்தை விட உள்ளம் மிகவும் முக்கியம். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியில் இயேசு பரிசேயரிடம் பேசும்போது இவ்வாறு சொல்லுகிறார். லூக்கா 11:31, நீங்கள் உங்கள் பாத்திரத்தை வெளிப்புறத்தில் தூய்மை அடைகிறீர்கள், ஆனால் உள்ளே பேராசையும் துர்மார்க்கமும் நிறைந்துள்ளது என்பதை அழகாக சொல்லுகிறார். இது ஒரு கடுமையான வார்த்தை, ஆனால் அதன் பின்னால் உள்ள உண்மையான ஆழமாக இருக்கிற கடவுளின் செயலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம் இதயத்தை காண்கிறார், தோற்றத்தை அல்ல. அதே சிந்தனையில் தான் முதல் வாசகத்திலே பவுலடியார் சொல்லுகிறார், நற்செய்தியை வெட்கப்படுவதில்லை, அது நம்புகிற ஒவ்வொருவருக்கும் மீட்பையும் கடவுளின் ஆற்றலையும் தருகிற என்று ரோமையர் புத்தகம் 1:16 சொல்லுகிறார். ஆக வெளிப்புற மத அடையாளங்களாக இருக்கிறோமா, அல்லது உள்ளார்ந்த நம்பிக்கையை வளர்க்கிறோமா? பவுல் கூறுகிறார், பலர் கடவுளை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தவில்லை. அவர்கள் வெளிப்படையாக வழிபட்டாலும் இதயம் கடவுளிடமிருந்து விலகி இருந்தது. ரோமையர் 1:21. இதே காலத்திலும் அதே நிலைதான். பரிசேயர்கள் நியாயம் என்று நினைத்து அதிகமாக தீய செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களது இதயம் கருணையற்றதாக இருந்ததை கூறுகிறார். இன்று நாமும் சில நேரங்களில் அப்படித்தான். திருப்பலியில் பங்கேற்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் அன்பு இல்லாமல் ஜெபிக்கிறோம். நாம் சில சமயம் மதச்சடங்கு மட்டுமே கடைபிடித்து மனமாற்றம் மறந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மையின் தன்மை. ஆக நம்பிக்கை என்பது வெளிப்புற சடங்கல்ல, உள்ளத்தின் மாற்றம். அந்த மாற்றத்திற்கு வித்திட நாம் விளைகிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். கடவுள் நம் இதயத்தை நோக்குகிறார். அதைத்தான் 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறார், மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், ஆனால் இறைவனோ இதயத்தை பார்க்கிறார் என்று. ஆக இறைவன் நமது இதயத்தை உற்று நோக்குகிறார். லூக்கா 11:41 சொல்லப்படுகிறது, உள்ளத்தை சுத்தப்படுத்தினால் அனைத்துமே தூய்மையாக்கப்படும் என்று. அதாவது வெளிப்புறத்தை அழகுபடுத்த முயற்சிப்பதற்கு முன்னால் உள்ளத்தின் அழகை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நற்செய்தியின் உயிர் நாடி என்பதை இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய மனிதர் நிலைதான் என்ன? இன்றைய உலகம் தோற்றத்தில் அழகை தேடுகிறது. வீடு அழகாக இருக்க வேண்டும், உடை அழகாக இருக்க வேண்டும், பெயர் பெரியதாக இருக்க வேண்டும். ஆனால் உள்ளத்தில் அமைதி இல்லை என்றால் அந்த வெளிப்புற அழகு வீணாகும். நாம் சமூக ஊடகங்களில் நல்லவர்களாக தோன்றலாம், ஆனால் நம் இதயத்தில் கடவுளின் ஒளி இல்லை என்றால் அது வெறும் நிழல் மட்டுமே. உள்ளத்தின் தூய்மை இல்லாமல் வெளிப்புறம் ஒளிர்ந்தால் அது போலியான பிரகாசம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக கருணையின் அடிப்படையில் சுத்தத்தின் அடையாளம் நம்மில் காணப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அதைத்தான் சொல்கிறார், உங்களுக்குள் இருப்பதை ஏழைகளுக்கு கொடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு தூய்மையாக்கப்படும் என்று. இங்கே இயேசு ஒரு ஆழ்ந்த உண்மையை சொல்லுகிறார். உள்ளத்தின் சுத்தம் கருணையிலே வெளிப்படும். கருணையற்ற நம்பிக்கை காற்றில்லாத செயல் போல அணைகின்ற மெழுகுவர்த்தியான நிலையாக மாறுகிறது. நம் இதயம் கருணையால் நிரம்பினால் நம் நம்பிக்கை சுத்தமாகும். பொருள் பகிர்தல், நேரம் பகிர்தல், அன்பு பகிர்தல், இதுவே உள்ளத்தின் சுத்தத்தின் அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக நற்செய்தி ஒரு மாற்றத்தின் ஆற்றலை தருகிறது. பவுல் கூறியபடி
நற்செய்தி ஒரு ஆற்றல். அது நம்மை வெளிப்புறத்திலிருந்து உள்மாற்றத்திற்கு தள்ளுகிறது. அது நம்மை நம் குற்றத்திலிருந்து தப்பிக்க அல்ல, புதிய மனம் பெற செய்கிறது. அதனால்தான் நற்செய்தி கேட்பது போதாது, அதை வாழ வேண்டும். நாம் கேட்கும் வார்த்தையை நம்மை மாற்றாவிட்டால் அது நம் காதில் விழுந்த ஒளி மட்டுமே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இன்றைய நடைமுறையில் ஒரு சில கேள்விகளை இன்று உங்கள் உள்ளத்தில் இருப்புங்கள். நாம் எவ்வளவு வெளிப்படையாக நல்லவர்கள் போல் நடிக்கிறோம், ஆனால் நம் உள்ளத்தில் மன்னிப்பு, அன்பு, நம்பிக்கை இருக்கிறதா? நம் ஜெபம் உண்மையா? நம் உதவிகள் கருணையால் ஊக்கப்படுகிறதா? நாம் கடவுளை உண்மையிலேயே உள்ளத்தில் மகிமைப்படுத்துகிறோமா அல்லது மனித பாராட்டுக்காகவே செய்கிறோமா? இயேசு இன்று நம்மை வெளிப்புற மதச்சடங்கிலிருந்து உள்ளார்ந்த நம்பிக்கைக்கு கூட்டி செல்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்பிக்கை ஒரு சுத்தமான இதயம் என்பதை உணர்த்துகிறார். அன்பு இதயங்களை சுத்தப்படுத்துவது நம் வாழ்க்கையின் அழகான பணி. நம்பிக்கை உள்ளத்தில் வளர்ந்தால் வெளிப்புறம் தானாக ஒளிரும். உங்கள் வெளிச்சம் மனிதர் முன் பிரகாசிக்கட்டும். அவர்கள் உங்களை நற்செயல்களை பார்த்து வானத்தில் உள்ள உங்கள் தந்தையை மகிமைப்படுத்துவார்கள் என்று அழகிய பழைய மொழிபெயர்ப்பிலே மத்தேயு 5:16 ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நாம் இன்று முழுமையாக இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமா? கடவுளே, என் இதயத்தை தூய்மைப்படுத்தி உமது நற்செய்தியின் ஒளியில் என் வாழ்வை மாற்றுவீராக. என் நம்பிக்கை வெளிப்புறம் அல்ல, உள்ளத்தின் உறுதியாக, உள்மனதின் உறுதியாக மாற்றத்தின் விளைவை உண்டாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.